Hi students, welcome to our channel. இந்த வீடியோல 12th தமிழுக்கு இந்த முதல் இடைப்பருவத் தேர்வு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழுக்கு இந்த முதல் இடைப்பருவத் தேர்வுக்கான முக்கிய வினாக்கள் 3 இயல் இருந்தது அப்படின்னா 3 இயலுக்கான முக்கிய வினாக்கள், சப்போஸ் 2 இயல் இருந்ததுன்னா 2 இயலுக்கான முக்கிய வினாக்கள் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கனாலே போதுமானது. நீங்க பயமே இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணலாம். கண்டிப்பா உங்களால இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்ல 90 மார்க்ஸ்க்கு மேல தமிழ்ல எடுக்க முடியும். இன்னும் நீங்க அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், எண்ட் ஸ்க்ரீன்லையும் தரேன். ஸோ மறக்காம போய் பாருங்க. நீங்க யூடியூப்ல போயிட்டு 12th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாவே நம்மளுடைய அந்த வீடியோ வந்து சர்ச் ரிசல்ட்ல வரும். ஸோ அதுலேயே நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக பார்த்துக்கலாம். சரியா? அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்ம 12க்குன்னு இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் சேனல் குரூப்னுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால் வீடியோவால் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சில இன்ஃபர்மேஷன்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதை மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான். ஆனால் இதில் பாருங்கள், நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க. இந்த கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார், இது நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அப்புறம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக, நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருக்குது. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக, நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருக்குது. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறாரோ நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருக்குது. அணி இலக்கணத்தை இது வந்து நமக்கு இன்டீரியர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த அணி இலக்கணம் அப்படின்றது. ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவையேனும் 4க்கு விடையெளி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினுமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். நம்ம கொடுத்துருந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா. அதே போல் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 4 மார்க்கு சிறுவினா. சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், நம்ம சொன்னது. ஏங்கொலினின் ஞாலத்து இருள் அகற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, நம்ம சொன்னது. வாடை காலத்தில் கோவலர்கள், இது நம்ம சொல்லலை. அப்புறம் மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அந்த பொருள் வேற்றுமை அணி, இது வந்து அணிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு மொத்தம் 3 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். நாம் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 15, 16, 18 இந்த 3 கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத பார்த்துக்குங்க நீங்கள். அப்புறம் பெருவினா பாருங்க, நெடுவினால இந்த நெடுநல் வாடை நம்ம சொன்னது தான். அப்புறம் பாரதியின் கடிதம் நம்ம சொன்னது. குடும்பம் எனும் சிறிய அமைப்பும் வந்து நம்ம சொன்ன முக்கியமான கொஸ்டின். இந்த தமிழின் சீரழமை வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம், இதுவும் நம்ம சொன்னதான். 4மே நம்ம சொன்ன நெடுவினால இருந்தால் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நெடுவினாவும் என்ன பண்ணிடலாம், எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கலாம். அப்புறம் நமக்கு இதில் மனப்பாட பாடல்லேருந்து 2 வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் வந்து எதை பற்றியும் ஒரி பண்ண வேணாம். அந்த மறக்காமல் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிங்க. 12th கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் தமிழ் எக்ஸாமில் உங்களால் 90 மார்க்ஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. சரியா? இது மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்னுடைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வெப்சைட்டில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.